அன்பே சிவம் மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்படி என்னுடைய சார்பு அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நாடி சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சாமிங்க? நாடி சுத்தி அப்படின்னா மூச்சு பயிற்சியில் இந்த பிராணாயாமம்னு சொல்லுவோம். பிராணாயாமம்னு சொல்கிறத வந்து அது மூச்சு பயிற்சி தான். அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணணும். இந்த நாடி சுத்தி பண்ணணுன்னா பிராணாயாமங்கிற அந்த மூச்சு பயிற்சிக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் கொடுத்த மாதிரி, குளுக்கோஸுங்கிறத விட இன்னும் நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய இது வந்து இந்த நாடி சுத்தி பண்ணிட்டாலே வந்து பிராணாயாமம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒரு துணை கருவினே சொல்லலாம். அப்போ இந்த நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது வந்து நமக்கு இடைகளை பிங்களை அப்படின்னு சொல்லுவோம், சுழுமுனைன்னு இல்லையா? அதைத்தான் சூரியகலை, சந்திரகலை, அக்னிக்கலை. அப்போ வலது பக்கம் ஓடுறது சூரியகலை, இடது பக்கம் ஓடுறது சந்திரகலை. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் சேர்றது வந்து அக்னிக்கலை. அப்போ இந்த இடைகளை சந்திரகலை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொண்டு சேர்க்கறது தான் வந்து இந்த யோக பயணத்தினுடைய பயணம். அப்போ இதில் வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டையும் சரியான முறையில் பயன்படுத்தி நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய வேண்டும். இதை ரெண்டையும் சரியான முறையில் பயன்படுத்தி நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய வேணும். இதில் இடது நாசி வழியாக வந்து மூச்சை இழுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து, அப்புறம் வலது நாசி வழியாக, அதாவது ஒரு சிறிது நேரம் இடது நாசி வழியாக அந்த மூச்சை இழுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து வலது நாசி வழியாக வெளிவிட வேணும். இதை மாற்றி மாற்றி செய்யும்போது நம் மனம் வந்து ஒருமுகப்படும். அந்த மூச்சையை கவனிப்போம், உள்ளே இழுக்கிறது, உள்ளே நிறுத்துறது, அப்புறம் உள்ளே இழுக்கிறது. இப்போ இதுக்கு வந்து அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேசகம், கும்பகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அந்த இது உண்டு இழுக்கிறதுக்கு. அதாவது ரேசகம், பூரகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேர்கள் இருக்குது. அப்போது அந்த மாதிரி அந்த முறையில் வந்து இந்த பிராணாயாமம் நம்ம பண்ணும்போது என்னென்னா, மூச்சு பயிற்சி பண்ணும்போது மனம் ஒருநிலைப்படும் போது என்ன ஆகும்னா நினைவாற்றல் அதிகமாகும். நமக்கு நினைவாற்றல் அதிகமாகும். நம் மனம் வந்து தள்ளாடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மனச்சோர்வு இருக்காது. தூக்கம் வரலையேன்னு அளவாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கமே வரலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த பிராணாயாமம் பழகி இந்த பிராணாயாமத்தை மூச்சு பயிற்சி கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா தூக்கம் அது மாதிரி தூக்கம் இவங்க இது வரைக்கும் தூங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தூக்கம் கிடைக்கிதுல. தூக்கம் வரலையேன்னு கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி செய்யணும். அளவாஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான், மனம் அளவாஞ்சிக்கிட்டு இருக்கிறது பற்றி அவங்களுக்கு அப்படித்தான் மனம் அடங்கும். துன்பத்திலிருந்து வெளிவர முடியலையேன்னு வந்து அதே ஒரு சிந்தனையாக இருப்பாங்க. இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க துன்பம் படிப்படியாக அப்படியே துன்பத்தை பற்றி துன்பம்னு இருக்குது, ஆனால் அது வந்து அது துன்பமாகவே இவங்களுக்கு தெரியாது. இந்த மூச்சு பயிற்சியினுடைய நிலை, பிராணாயாமத்தினுடைய மூச்சு பயிற்சியினுடைய நிலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வழிமுறைகளும் இருக்குது. நான் வந்து முதல்ல சொல்லியிருக்கிறேன். நமக்கு வந்து சாதாவாக நம்மளால் என்ன முறையை வந்து கையாண்டு நம்மளால் செய்ய முடியுமோ அந்த முறையை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த மூச்சு பயிற்சி நம்ம செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனுடைய அதாவது பொதுவாக சொல்லி பார்க்கணுன்னா இதனுடைய முழு நோக்கமே என்னன்னு கேட்டால் மன ஒருநிலைப்பட வேணும். மன ஒருநிலைப்பட்டுட்டால் எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த மூச்சு பயிற்சியினுடைய பிராணாயாமத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது
எல்லாம் புரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.